Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is ஷிஃபாஜி. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மறக்காமல் உங்களுடைய 400 லைக்ஸ் கொண்டு போங்க. ஏன்னா லைக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, லைட்டாக டிமோட்டிவேஷன் ஆகுது. உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் என்னால் கண்டிப்பாக சேனலை ரன் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ், அதை புரிஞ்சுங்க. புதுசாக வரவங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸும் தாராளமாக பண்ணலாம். நீங்கள் நம்ம டெய்லி நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஸோ அதுக்கான அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு இதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸ் பண்ணுறவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட லைக்ஸும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதான் வந்து லைக்ஸ் பண்ணுங்கள், ஒரு பதிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஒரு வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு அடுத்தவங்க வரும் பார்க்குறாங்கன்னா அந்த லைக்ஸ் பார்த்து ஓகே இந்த வீடியோ இவ்வளோ பேர் லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஒரு லைக்ஸ் பண்ண சொல்லலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி நிஃப்டி 50 பார்த்தோம் அப்படின்னா டே சார்ட். இது டே சார்ட்டில் நேற்று நம்ம லெவல் போட்டுருந்தோம் பாருங்க, இந்த 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் அதையும் பார்க்கலாம். இந்த லெவல் அப்படியே இருக்கட்டும், நேற்று ட்ராப் பண்ணது அப்படியே இருக்குதோ. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ப்ரைஸு 17,800 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிறது வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ப்ரைஸு இங்கேருந்து ஃபால் ஆனது, இந்த ஃபாலோட புல் பேக்காக இருக்கலாம் அல்லது ரீடெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு ரீசனுக்காக மேலே போகுதுன்னு வச்சுங்களேன். இப்போ அதோட ரீடெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குது டே சார்ட்டில். இது இப்போது இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டே சார்ட்டில். ஓகே, எல்லா நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாமே அப்படி தான், அதையும் பார்த்துக்க மாட்டேன். ஏன்னா இப்போ அது தனித்தனியாக பார்த்தா டைம் வேஸ்ட் ஆகிட்ருக்கோம். நிஃப்டி பேங்க்லேயும் அதே தான் காமிக்கும். ஃபின் நிஃப்டிலையும் கிட்டத்தட்ட அந்த டே சார்ட்டோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் வந்து ஆல்மோஸ்ட் ப்ரைஸும் ட்ராவல் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி மூணுமே கிட்ட ஒரே லெவல் தான் இருக்குது. என்ன அப்படின்னா நிஃப்டி இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது, அதாவது நம்ம இந்த ட்ரெண்ட் டச் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி ஆல்மோஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலில் டச் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, இது வந்து டே சார்ட்டோட நிலவரம். இதை நம்ம அப்படியே நம்ம 10 மினிட்ஸ் அதாவது இன்ட்ராடேக்காக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஃப்ரேம் வந்து மாற்றிக்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது டைம் ஃப்ரேமை மாற்றியாச்சு. நம்ம டெலீட் பண்ணிடலாம், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம டே சார்ட்டில் வந்தாச்சு. இப்போ டே சார்ட்டில் என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, இப்போது இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து ப்ரைஸ் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா 17,800 மேலே ஒரு வேளை மூவ் ஆகிடுச்சுன்னா ப்ரைஸு இந்த ஹையஸ்ட் லெவல் கட் ஆகுது அப்படின்னு அப்போ அக்ரெசிவாக பை பண்ணுறவங்க நிறைய பேர் பை பண்ணிவிடுவாங்க. அப்போ என்ன ஆகுனா, ஒன்று ப்ரைஸ் அகெயின் சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுச்சு அப்படின்னா இன்னொரு டைம் மூவ் ஆக சொல்லும், என் பேட்டர்ன் க்ரியேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸு ஸ்லோலி இந்த அப்பர் சைடு ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இன்னொரு ஆங்கிளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் லைட்டாக மூவ் ஆச்சு, சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்கலை, கீழே வந்துச்சு, லைட்டாக மேலே ட்ரைட்டு வந்து அகைன் கீழே வச்சுன்னா நமக்கு இங்கே லோயரில் ஃபார்மேஷன் அப்படின்னா நமக்கு இந்த சப்போர்ட் லைன் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதாவது 17,730 இந்த 730 740 இந்த லெவலில் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, இன்றைக்கி இந்த மாதிரி நிஃப்டி 50ல் மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனில் டச் பண்ணிடுச்சு, இன்னும் நிஃப்டி மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அந்த நிஃப்டி இந்த பேலன்ஸ் அதுதான், இந்த பேலன்ஸ் டிஸ்டன்ஸ் தான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேலன்ஸை கவர் பண்ண மாதிரி இருக்குது. அந்த கவர் பண்ணுற எப்படின்னா இந்த மேலே இந்த ப்ரீவியஸ் ஹை கட் பண்ணிவிட்டு சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்கணும். மேலே நல்லா கவனிச்சுங்க, மேலே வந்து கொஞ்சம் ஒரு 10-20 நிமிஷம் மேலே ட்ராவல் பண்ணணும். 17,820 830 லெவலில் ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஹையும் ஒரு பிரேக் பண்ணி ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு ஹையும் பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா நம்ம வந்து பையிங்கான வாய்ப்புகள் தேடலாம். அப்படி இல்லை அப்படின்னா அங்கேருந்து மேலே போகல அப்படின்னா இன்னொரு டைம் புல் பேக்காக கீழே வந்துட்டு இந்த சப்போர்ட் லைன் எடுத்துகிட்டு செகண்ட் டைம் இல்லை தேர்ட் டைம் பிரேக் ஆக சொல்லும், அதுக்கப்புறம் ரீச் பண்ணலாம் ப்ரைஸ். ஓகேங்களா, அதாவது 2 சினாரியோவில் மேலே போகும். ஒன்று இங்கேருந்து மேலே போய்ட்டு அப்பர் சைட் டச் பண்ணிவிட்டு மேலே போகலாம், இல்லை அங்கே ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்துட்டு இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். ஸோ நம்ம டிஸ்டன்ஸ் எங்கே நம்ம இன்ட்ரடேக்கு எங்கே கேட்ச் பண்ணோம்னா ப்ரைஸு இந்த ஏரியாவில் எங்கே ட்ராவல் பண்ணுறதுன்னு பாருங்கள். 17,800 அபோவ் ட்ராவல் பண்ணுதா,
இல்லை 17,770க்கு பிலோ வந்து கீழே லோயர் லோ க்ளோஸ் கொடுக்குதான்னு பாருங்கள். அப்போ வந்து நம்ம லோயர் எம் பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கத்தில் எம் பேட்டர்ன் க்ரியேட் ஆச்சுங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் க்ரியேட் கீழே வருதுன்னா அதுக்காக வெயிட் பண்ணலாம். ஓகே, நேற்று பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சப்போர்ட் லெவல் மென்ஷன் பண்ணியிருந்தது நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லே சென்ட் பண்ணியிருந்தது. 2 சப்போர்ட் லெவல். ஒன்று ப்ரைஸு இந்த மாதிரி புல் பேக்காக வந்து இந்த புல் பேக்காக வந்து அப்பர் சைட் கொடுக்கலாம். இல்லை இந்த 2வது சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து அப்பும் கொடுக்கலாம். 2 ஆங்கிள் கொடுக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட் ரெசிஷன்ஸில் வந்து இதெல்லாம் வந்து ரெசிஷன்ஸாக ஒர்க் ஆகும். இப்போது அது ரெசிஷன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இப்போ வந்து திரும்ப வந்து கீழே சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ இது மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இங்கேருந்து ப்ரைஸ் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிடுச்சு. ஓகே, இட்ஸ் ஓகே. இப்போது நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எடுத்துக்கு வரமா அந்த லெவல் ஹை கட் ஆகுமா வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நிஃப்டி 50 வியூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் 10 மினிட்ஸ் டைமில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, இருங்க நம்ம 1 ஹவர் டாப்லாம். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் 1 ஹவரில் ரெசிஷன்ஸ் லைன் இருக்குது. ஸோ அந்த ப்ரீவியஸ் ஹை தான் ரெசிஷன் இந்த ஏரியா. ஓகே, இந்த ஏரியா ரெசிஷன்ஸ் கிட்டே வந்துச்சு. அதை 42,000 நியர் 42,000 நியரில் ஒரு ரெசிஷன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் 42,000 நியர்லி ரெசிஷன்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் இங்கே பண்ணியிருக்கீங்களா இந்த ஹை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போனால் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ இந்த ஏரியாவில் ப்ரைஸ் எந்த மாதிரி மூவ் ஆகும் நம்ம வந்து எக்ஸாக்ட்லி ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது. இந்த இடத்துல வந்து என்னென்னா இந்த ஹை கட் பண்ணிவிட்டு மேலே எப்படி சஸ்டெயின் ஆகிட்டு நிற்குது அதை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணலாம். இப்போ இந்த ஹை கட் பண்ணிவிட்டு மேலே எப்படி 41,650 அபவ் க்ளோஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹையர் ஹை ஃபார்மேஷன் ஆச்சுன்னா ரொம்ப குயிக்காக வெளியே வர மாதிரி இருக்கும். ஏன்னா ப்ரைஸு இது என்ன வேணால் டிசிஷன் எடுக்கலாம். 42,000 நியரஸ்ட் 41,800 900 எல்லாமே இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான் கம்ப்ளீட்டாக. ஸோ இப்போ ப்ரைஸ் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா உள்ளே மூவ் ஆகுதுன்னா மேபி அந்த இடத்துல என்னென்னா சைட்வேஸ்க்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது உள்ளே போயிடுச்சுன்னா மேலேயும் போகுது கீழே வராது. நேற்று போச்சுங்களேன் இந்த காலையில் ஜோன் இந்த மாதிரி ஒரு ஜோனில் உள்ளே போய் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஜோனில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுத்தால் பெட்டராக இருக்கும் அந்த பேங்க் நிஃப்டியில் பொறுத்தவரைக்கும். இல்லை இதுக்கு கீழே லோ ஃபார்மேஷன் ஆயிடுச்சுன்னா ஓகே நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் செல்லிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். இதுக்கு கீழே எது இந்த 41,500க்கு பிலோ லோ ஃபார்மேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு கீழே செல் அண்ட் பைக்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 41,200 வரலாம் ப்ரைஸ் சப்போர்ட் எடுக்கிறதுக்காக வரலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியோட வியூ. அப்பர் சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஸ்பேஸ் இல்லை. நிஃப்டியில் ஸ்பேஸ் இருந்தது, இதில் வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அதெல்லாம் ப்ரைஸு உங்களுக்கு அப்நார்மலாக தெரியும். மேலே கீழே ஒரு கன்சல்ட் இந்த மாதிரி ஃபேஸ் போகும். இந்த மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா 41,800 700 ஜோன்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக ட்ரேட் பண்ண மாதிரி இருக்கும். பிகினர்ஸ் வந்து அந்த ஏரியா உள்ளே போயிடுச்சு 41,790 போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் பிகினர்ஸ். சீனியர்ஸ் மட்டும் கொஞ்சம் உங்களுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் அந்த இடத்துல. இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ ஃப்ரெண்ட்ஸ். ஃபின் நிஃப்டி பார்த்துலாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லைன் டச் பண்ணி ரெடியாக தான் இருக்குது. இப்போ டிசிஷன் எடுக்கிற டைம் ஃபின் நிஃப்டி டிசிஷன் எடுக்கிற டைமு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபின் நிஃப்டி இப்போ டிசிஷன் எடுக்கிற டைம். அப்போ எங்கே டிசிஷன் எடுக்கும் அப்படின்னா இப்போ நம்ம நிஃப்டியில் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட லோ ஃபார்மேஷன் ஆகுதான்னு பாருங்கள். அந்த லெவல் கட் ஆகிட்டு நிறைய பேர் ஃபேக் பிரேக் அவுட் ஆகிட்டு பையிங்கான வாய்ப்புகள் தேடுவாங்க. இதுக்கப்புறம் மேலே இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் அப்போர் சைடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு எம் பேட்டர்ன் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபின் நிஃப்டியில் அப்பர் சைடில் ஒரு எம் பேட்டர்ன் க்ரியேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த ஹை கட் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த இடத்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேபி ப்ரைஸ் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு தெரியாது. கன்சாலிடேஷன் இங்கேயே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு கீழே சப்போர்ட் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போதான்னு பார்க்கலாம். இல்லை மேலே அப்பர் சைடு மேலே போய்ட்டு இந்த ஹைலாம் கட் பண்ணிட்டுன்னா அங்கேருந்து லோ ஃபார்மேஷனுக்காக பார்க்கலாம். இங்கேருந்து ஹையர் ஹை ஃபார்மேஷன் பார்க்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் உங்களுக்கு தாண்டி க்ளோஸ் கொடுக்கணும். ஓகேங்களா. ப்ரைஸு ஃபின் நிஃப்டியில்
450, 440, 460 இந்த ரேஞ்சில் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து க்ரியேட் பண்ணுவோம் 10 மினிட்ஸ் டைமில். உங்களோட டைம் ஃப்ரேம் இது 5 மினிட்ஸ் இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் பண்ணுற வரல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ரிவர்ஸ்களுக்காக வெயிட் பண்ணலாம். அதில் ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக நம்புவேன். 18,500 இருக்கு இல்லைங்களா, இது வந்து நான் ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு என்னுடைய வியூவில் நான் நம்புவேன். ஸோ இங்கேருந்து லோயரில் ஃபார்மேஷனுக்காக வெயிட் பண்ணலாம். பை சைடு போச்சா இக்னோர் பண்ணுங்கள், பரவாயில்ல, போட்டோ எவ்வளோ தூரம் போதோ போட்டு விட்டுருங்க. அதாவது நமக்கு வந்து இங்கேருந்து ட்ரை பண்ணுவாங்க. பேட்டர்ன் வந்து இங்கேருந்து தான் எம் பேட்டர்ன் க்ரியேட் ஆகணும் இல்லை, மேபி இங்கேயே கூட உங்களுக்கு எம் பேட்டர்ன் க்ரியேட் ஆகி லோயர் சைடு வரலாம். ஓகேங்களா, மொத்தத்தில் எம் பேட்டர்னுக்காக வெயிட் பண்ணுங்கள் ஃபின் நிஃப்டியில். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.